எல்லோருக்கும் அன்பான வணக்கம். இது ஹாப்பி லைஃப் தனம். நான் உங்கள் தனம். இந்த வீடியோவை பார்க்குற எல்லா பெண்களுக்கும் சீக்கிரமே தாய்மை பாக்கியம் கிடைக்கணும்னு நான் இறைவனை மனதார பிரார்த்திக்கிறேன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ. நமக்கு குழந்தை உருவாயிருச்சுங்கிறது எத்தனை நாளில் நம்மளுக்கு தெரியும், எத்தனை நாள் ஆகும். ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க அவங்க கர்ப்பமாக இருப்பாங்க, ஆனால் அது அவங்களுக்கே தெரியாமல் இருந்திருக்கும். நிறைய கனமான நிறைய வேலைகள் செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால் குழந்தைக்கு நிறைய ஆபத்துக்கள் ஏற்படுற மாதிரி விளைவுகள் வந்திருக்கும். எத்தனை நாளில் நம்மளுக்கு குழந்தை உருவாகும், அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க அவங்க ப்ரெக்னெண்ட்டாக ஆகியிருப்பாங்க, ஆனால் அது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. ஒரு சிலருக்கு ஃபஸ்ட்டு 1 வீக்கில் எந்த சிம்டம்ஸும் இருக்காது. அதனால் அவங்க எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால் மிஸ்கரேஜ் ஆகிறது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு பேபி ஃபார்ம் ஆயிடுச்சுங்கிறத நம்ம எத்தனை நாளில் எந்த வாரத்தில் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும்னா, ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நம்ம ஓவுலேஷன் டேட் நம்மளுக்கு தெரியணும். பீரியட்ஸ் ஆன முதல் நாள்லேருந்து 14வது நாள் நம்மளுக்கு ஓவுலேஷன் டேட்டாக இருக்கும். நீங்கள் 12வது நாள்லேருந்து மேக்ஸிமம் 19th டே வரைக்குமே காண்டாக்டில் இருக்கும்போது உங்களுக்கு 90% பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்மளோட கருமுட்டை வெடித்து ஃபெலோப்பியன் டியூப் வழியாக மூவ் ஆகிட்டுருக்கும். ஆண்களோட விந்தணுக்களும் அந்த ஃபெலோப்பியன் டியூப் வழியாக நம்மளோட கருமுட்டையை சந்திக்கும். கருமுட்டையை சந்திக்கும் போது நம்மளுக்கு குழந்தை ஃபார்ம் ஆகிடும். இது கரெக்டாக 20 டேஸ்லேயே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். 20லேருந்து 28வது நாள் வரைக்கும் நம்மளோட கருமுட்டை மூவ் ஆகி கர்ப்பப்பைக்குள்ளே வரும். பீரியட்ஸ் ஆன முதல் நாள்லேருந்து நீங்கள் கவுண்ட் பண்ணி 30வது நாள் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவாக வரும். 30வது நாள்லேருந்து 45 டேஸ்க்குள்ளே குழந்தையோட அந்த கருமுட்டை நம்மளோட கர்ப்பப்பையில் நல்லா அட்டாச் ஆயிரும். அடுத்து குழந்தைக்கு இதய துடிப்பு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிரும். நீங்கள் ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டபுள் கோடு வந்ததுன்னா நீங்கள் ப்ரெக்னென்ட்டுன்னு அர்த்தம். அதில் ஒரு கோடு ரொம்ப லைட்டாக வந்ததுன்னா நீங்கள் ப்ரெக்னன்சி செக் பண்ண அடுத்த நாளே ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிக்கோங்க. எதனாலனா நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகி உங்களோட கருவோட வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா டாக்டர்ஸ் நிறைய ஃபோலிக் ஆசிட் நிறைய டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. அது எடுக்கும்போது உங்களோட குழந்தை ஈஸியாக வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிடும். எப்பயுமே ப்ரெக்னன்சி செக் பண்ணிட்டீங்கன்னா உடனே டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது, உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களோட குழந்தைக்கும். இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், நம்ம எப்படி ஓவுலேஷன் டேட்டை கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அதுக்குன்னு தனியாக கிட் இருக்குது. நான் அந்த கிட்டோட லிங்க் நான் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா அது செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது எப்படி செக் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணுங்கிறத நான் அந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா பாருங்கள். நம்மளுக்கு குழந்தை ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு 3 மாதம் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா குழந்தையோட சைஸ் பார்த்திங்கன்னா கடுகை விட சின்னதாக தான் இருக்கும். இந்த 3 மாதத்தில் ரொம்ப ஹார்டான ஒர்க்கு எதுவுமே பார்க்கக்கூடாது. கனமான பொருளை தூக்குறது, கனமான பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தும் போது கூட நம்ம குழந்தைய அது ரொம்ப பாதிக்கும். ஃபஸ்ட்டு 3 மாதம் ஸ்டெப் ஏறதை கம்மி பண்ணிக்கோங்க. குழந்தை உருவாகும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா குழந்தையோட ஒவ்வொரு உறுப்பும் 3வது மாதத்துல தான் எல்லா உறுப்புகளும் வளர்ச்சி அடையும். அதனால் ஃபஸ்ட்டு 3 மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு எல்லாருமே சொல்லுவாங்க. நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் எந்த நேரத்தில் ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கணும், எத்தனாவது நாளில் ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கணும்னு கேட்குறாங்க. அவங்களோட பீரியட் சைக்கிள் 28 நாள் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா 29வது நாள் ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கலாம். அதில் கோடு செகண்ட் கோடு ரொம்ப லைட்டாக தான் விழும். ஆஃப்டர் நீங்கள் 35 டேஸ் கழித்து ஒன்ஸ் எடுக்கலாம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க 22வது நாளில் ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து அவங்களுக்கு பாசிட்டிவ்னு வந்திருக்கு. ஆனால் அவங்களோட பீரியட் சைக்கிள் முடிஞ்சு
அடுத்த நாள் வந்து செக் பண்ணுறது ரொம்பவே நல்ல கரெக்டான ரிசல்ட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். ப்ரெக்னன்சி டெஸ்ட் வந்து மார்னிங் ஃபஸ்ட்டு யூரினில் செக் பண்ணால் ரிசல்ட் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.